ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பரோட்டாவை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் கிறிஸ்பியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா குடமிளகா ஆட் பண்ணி இதுவும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட் பண்ணி இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் சோயா சாஸும் ஆட் பண்ண போகிறோம். இந்த சாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பரோட்டா இது கூட ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா காரசாரமான சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.